எடுத்து போட்டுட்டு நான் பார்த்துக்கோ. கஷ்டமா இருக்கு. எதுக்கு? ஆமா, எவ்வளவு கஷ்டம். கொஞ்சமா நஞ்சமா இருந்து எவ்வளவுதான் கொடுப்பானுங்க. இல்ல போங்கடா மயிருங்களா, வேணும் உனக்கு கூட்டணி வைக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரீஎலக்ஷன் கலைய வேண்டியதானே. இவனுக்கு என்ன, இவனுக்கு கூட்டணி வச்சுதான் நாங்க வரணுமா? ரீஎலக்ஷன் வைக்க சொல்லு. 150 தொகுதி என்ன, அவ 234 அவதான் ஜெயிப்பாரு. அவருக்கா எத்தனை பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறுபடியும் எங்களுக்காக விஜய் வரணும், எங்களுக்காக பேசுறதுக்கு எங்கள ஒருத்தவன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆட்சி அமைக்க வச்சா அதையும் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி எத்தனை இது பண்றானுங்க. பாத்தீங்களா மக்களே, நீ அலுவலத்தை பார்த்தா பாவமா தான் இருக்கு, பரிதாபமா தான் இருக்கு. என்ன பண்றது? அரசியல்னா என்னன்னு தெரியல, எதுக்காக யாருக்கு ஓட்டு போடணும் என்ன அந்த புரிதலும் இல்லை. உன் அண்ணனுக்கும் தெரியல எதுக்கு அரசியலுக்கு வந்தேன்னு, நீங்க ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. ரீஎலெக்ஷன் வச்சுட்டு போங்கடா மயிருங்கிற இந்த டிவிக்கு ஓட்டு போட்டதுங்களாம் இப்படித்தான் பேசிட்டு தெரியுதுங்க. ஒரு நாகரிகமா பேசணுன்ற அறிவு கூட இல்லை. ரீஎலெக்ஷன் வச்சாக்க என்ன ஆகுன்னு தெரியுமா? அதனுடைய ஆபத்தெல்லாம் உணர்ந்தா இப்படிலாம் நீங்க பேசுவீங்களா? உங்ககிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க படுற பாடு இருக்கு, அது எங்களுக்கு தான் தெரியும். சரி, அது உனக்கு ஒன்றும் தெரியாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா இத்தனை வருஷமும் 100 ஆண்டுகளாக நாங்க காப்பாத்தி வச்ச உரிமையெல்லாம் மொத்தமா பறி போயிடும். அதை இன்னைக்கு எங்க தலைவர் உங்களையும் காப்பாத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நீங்க ஓட்டு போட்ட நீங்க செஞ்ச தப்புனால இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்துருக்குது. அது சரி இருக்கட்டும். இப்போ உன் அண்ணன் ஆட்சி அமைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்றேன். அரசு அதிகாரிகளை அணுகிறதுக்கு ஒரு வழிகாட்டி நெறிமுறைகள் இருக்கு, அதன்படித்தான் அரசு அமைக்கணும். 2006ல் வெறும் 96 சீட்டு மட்டும்தான் வச்சிருந்தாரு கலைஞர். ஆனா பதவி பிரமாணம் செஞ்சு 5 வருஷம் நல்ல முறையில வெற்றிகரமான ஆட்சியை கொடுத்தாரு. உன் அண்ணன் 108 சீட்டு வச்சுக்கிட்டு ஏன் ஆட்சி அமைக்கிறதுக்கே இவ்வளோ பிரச்சனை? 108 சீட்டை எடுத்துக்கிட்டு வெற்றி பெற்ற உடனே நேர ஆளுநரை போய் பார்த்து நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாக்க ஆளுநர் மறுப்பே தெரிவிக்காம பதவி பிரமாணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உன் அண்ணன் என்ன செஞ்சாரு? காங்கிரஸ் சீட்டையும் வாங்கிக்கிட்டு, அப்போ நீ கூட்டணி ஆட்சின்னு வரும்போது மீதி சீட்டும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ பதவி பிரமாணம் பண்ணிட்டு மெஜாரிட்டியை இந்த காங்கிரஸை கூட கூட்டிட்டு போகாம சொல்லியிருந்தா பதவி பிரமாணம் பண்ணிட்டு மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லியிருப்பாரு. உன் அண்ணன் பண்ணன தப்பு, தப்பு அங்க இருக்கு. சரி, நம்ம 118 சீட்டு கொண்டுடுவாங்க பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரா ஆளுநர்? உன் அண்ணன் என்ன பண்ணிருக்கணும்? நீ யாருக்கிட்ட ஆதரவு கேட்குறியோ நேரா அந்த தலைவர்களை சந்திச்சு மரியாதையா எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கணும். என்ன பண்ணாங்க? உடனே வாட்ஸ்அப்ல லெட்டர் அனுப்புறாரு. அந்த நாகரிகம் தெரியுதா? ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை எப்படி அணுகணும், அவங்களுக்குரிய மரியாதையை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் தெரியுதா? சரி, நீங்க யாருக்கிட்ட போய் ஆதரவு கேட்குறீங்க? உங்க பிரச்சாரத்துல அந்த தலைவர்களை எல்லாத்தையும் மிக தரக்குறைவா பேசுனீங்க. அவங்க கிட்ட போய் இன்னைக்கு ஆதரவு கேட்குறீங்க. தீய சக்தின்னு சொன்னீங்களே, ஆதரவு கேட்க வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? மானங்கிட்ட பொழப்பு. அந்த தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த உழைப்பால வந்த சீட்டை வச்சு இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறீங்க. சரி, அவர் கூட பெருசா எடுத்துக்கல, ஆனா நீங்க முறையா போய் அவங்க கிட்ட கேட்டீங்களா? இல்ல. திருமானை சுட்டி காட்டினதுக்கு பிறகு உங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தரம் தாழ்ந்து பேசுறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க, வாட்ஸ்அப்லயே நீங்க அனுப்புவீங்க என்று சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் உன் தலைவன் உன் அண்ணங்காரன் நேரா போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஆளை விட்டு கேட்குற. இப்படி எதுக்கு ஒரு கட்சி நடைமுறையா இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, புரோட்டோகால்ஸ் இருக்கு, எப்படி நடந்துக்கணும்னு. அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல அதிகாரிகளை சந்திக்கணும் என்றாலும் ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கு. இது எல்லாம் புரோட்டோகால்ஸ் படி செய்தால்தான் ஒரு வேலையை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். உன் அண்ணனுக்கு ஏன் அது தெரியல? நீங்க தான் தற்குறித்தனமா ஓட்டு போட்டீங்க, இப்ப உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க.
உன் அண்ணன் உனக்கு அனுபவம் வாய்ந்த உனக்கு போட்டிருந்தாக்க இந்த பிரச்சனை வந்திருக்குமா? உன் அண்ணனுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு அழுவ மட்டும்தான் தெரியும். நீங்க இந்த அழுகையை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க. உன் அண்ணன் 5 ஆண்டுக்கு இன்னும் ஆட்சி செய்யணும். இந்த 5 ஆண்டுக்கும் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா உன் அண்ணனுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. எப்படி யாரு எந்த விதத்துல பிரச்சனை கொடுப்பாங்க, ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க அப்படின்னு உன் அண்ணனால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு தனியா அறிவு நுட்பம் வேணும். உன் அண்ணனுக்கு பேசவும் தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல. இந்த 5 வருஷமும் அழுவறதுக்கு தயாராகிக்கிங்க. சரியா? உங்களையும் சேர்த்து நாங்க தான் காப்பாற்றணும், உன் அண்ணனையும் சேர்த்து திமுக தான் காப்பாற்றணும்.